Hello, children. How are you all? I'm great. Thanks. Welcome to class second. Today we are going to learn new lesson in GK subject. Okay, students. Let's go to the lesson name. Lesson 4 Water Animals. Water Animals என்னன்னு தெரியுமா? நீர்வாழ் உயிரினங்கள். அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Water animals are the animals which live in a water for either most or all of their lives. There are the different types of water animal. Some example of water animals are jellyfish, hydras, corals, fish, dolphins, whales and frogs. Some of these animals require water to breathe while others breathe in air. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, நீர் விலங்குகள் என்பது வாழ்நாள் முழுவதும் நீரில் வாழும் விலங்குகள். இது என்னது? வாழ்நாள் முழுவதும் எங்கே தான் இருக்குமா? நீரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகையான நீர் விலங்குகள் உள்ளன. நிறைய வகையான நீர் விலங்குகள் எங்கே வாழுறாங்க? நீரில் வாழுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் சில விலங்குகள் பேர்கள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஜல்லிஃபிஷ். ஜல்லிஃபிஷ்னா ஜல்லி மீன்கள். ஹைட்ரஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஸ் அது பேர் என்னது? ஹைட்ரஸ் தான். கோரல்ஸ்னா பவளப்பாறைகள். தமிழில் பவளப்பாறைகள். ஃபிஷ்னா மீன்கள். டால்ஃபின்னா என்னது? டால்ஃபின்கள். வேல்ஸ்னா திமிங்கலங்கள். ஃப்ராக்ஸ்னா தவளைகள். ஆகியவை நீர் விலங்குகளின் சில எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் என்னது? நீர் விலங்குடைய சில எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க. இவற்றில் சில விலங்குகளுக்கு சுவாசிக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. இதில் சில விலங்குகளுக்கு மட்டும் அதை சுவாசிக்க தண்ணி வேணும். மற்ற நீர் விலங்குகள் காற்றை சுவாசிக்கின்றன. மற்ற விலங்குகள்லாம் எதை சுவாசிக்குதான்? காற்றை சுவாசிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர் டால்ஃபின். ரிவர் டால்ஃபின்னா என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா, நதி டால்ஃபின்கள். See the picture. படத்தில் பாருங்கள். படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, அதான் என்னது? டால்ஃபின். It is a national aquatic animal of India. It is not a fish. They are also said to represent the purity of the Holy Ganga, as it is can only serve you in pure and fresh water. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, இது இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு. இது இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் விலங்குன்னு எதை சொல்கிறாங்க? டால்ஃபினை சொல்கிறாங்க. அது ஒரு மீன் அல்ல. அது என்னன்னு சொல்கிறாங்க? மீன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. புனித கங்கையின் தூய்மையை அவை பிரதிபலிக்கிறது. இது எதை பிரதிபலிக்குதுன்னா, புனித கங்கையோட நீரை தன்மையை பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏனெனில் இது தூய்மையான மற்றும் புதிய நீரில் மட்டுமே வாழ முடியும். இது எது? உப்பு நீரெல்லாம் வாழாது. புதிய நீர் இல்லைன்னா தூய்மையான நீரில் தான் இந்த உயிரினன்னா வாழும்னு சொல்கிறாங்க. உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் sea horse. sea horseனா என்னன்னு தெரியுமா? sea horseனா தமிழில் கடல் குதிரை. See the picture. படத்தில் பாருங்க. This is a sea horse. அதான் அது கடல் குதிரை. The sea animal has a head like a horse. The male gives birth to the young ones. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, இந்த கடல் விலங்குகளுக்கு குதிரை போன்ற தலை உள்ளது. இதுக்கு எப்படி இருக்கான் தலை? குதிரை இருக்குல்ல அனிமலு, அந்த தலை போல் இந்த கடல் விலங்குகளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஆண் விலங்கு மட்டும் குட்டிகளை பெற்றெடுக்கிறது. இதில் ஆண் இங்கே நம்மளாம் என்னது மேல் ஃபீமேல் தானே பர்த் பண்ணுவாங்க, குழந்தைலாம் பெற்றெடுப்பாங்க. ஆனால் இந்த உயிரினத்தில் இன்னும் எது குழந்தைகளை பெற்றெடுக்குதுன்னு சொல்கிறாங்க? மேல் ஆண் விலங்கு தான் குட்டிகளை பெற்றெடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ்னா என்ன தமிழில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன். See the picture. படத்தில் பாருங்கள். அதான் என்னது? நட்சத்திர மீன். This water animal is shaped like a star. If you cut off its arms, new arms will grow. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, இந்த நீர் விலங்கு ஒரு நட்சத்திரத்தின் வடிவத்தில் உள்ளது. இது எந்த வடிவத்தில் இருக்கா? எந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க? நட்சத்திர ஷேப்பில் இருக்குது, வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதன் கைகளை துண்டித்து விட்டால் புதிய கைகள் வளரும். அந்த கைகள் இருக்குல்ல, அந்த கையை நம்ம வெட்டிட்டோன்னா மறுபடியும் என்ன வருமா? புதுசாக மறுபடியும் கை வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஈல். திஸ் இஸ் எ வாட்டர் அனிமல் இஸ் எ ஸ்னேக் லைக் ஃபிஷ். It has jaws, small sharp teeth and no hind pair of wings.
See the picture. படத்தில் பாருங்க. This is a eel picture. ஈல்னா தமிழில் என்னது ஈல் தான். இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, இந்த நீர்விலங்கு மீன் போன்ற பாம்பு. இது எப்படி பாம்பு போல இருக்குமா, ஆனால் அது ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதன் தாடைகள் சிறிய கூர்மையான பற்கள் மற்றும் பிஞ்சோடி துடுப்புகள் இல்லை. இது தாடைகள் எப்படி இருக்கும், தாடைகள்லாம் இருக்குமா, சிறிய கூர்மையான பற்கள் இருக்குமா அதுக்கு. அப்புறம் இதுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா துடுப்புகள் இந்த மீனுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாம்பு போல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டோபஸ். This animal has 8 long arms. The majorities of these have no shell. These are considered to be high intelligent creatures. See the picture. படத்தில் பாருங்க. இதானது this is a octopus picture. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, இந்த விலங்குகளுக்கு 8 நீண்ட கைகள் உள்ளன. எத்தனை கை இருக்கான், 8 கை இருக்கான். இவற்றின் பெரும்பான்மையானவர்களுக்கு ஷெல் இல்லை. இதுக்கு என்ன கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ஷெல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவை மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினங்களாக கருதப்படுகின்றன. இது என்னது ரொம்ப புத்திசாலி தன்மையான விலங்கினமாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. Okay students, thank you for watching this video. Have a fantastic day. Thank you children.